கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த நகரப்பாடி கிராமத்தில் ராஜேந்திரன் மகன் இளையராஜா பாக்கியராஜ் லட்சுமி ஆகிய மூவரும் நேற்று மாலை 4 மணி அளவில் இதே ஊரை சேர்ந்த அமிர்தலிங்கம் வைரமுத்து இளங்கோவன் ராஜவேல் செந்தமிழ் செல்வி செந்தாமரை இவர்களை இரும்பு பைப் மற்றும் பயங்கர ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். இதில் சுமார் 6 பேருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு தகவல் அறிந்த போலீசார் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஏற்கனவே இந்த 6 நபர் மற்றும் இளையராஜா பாக்கியராஜ் லட்சுமி இவர்களுக்கு இடம் பிரச்சினை உள்ளது. இதனால் ஆய்வாளர் ராபின்சன் தேர்தல் முடிந்த பிறகு இருதரப்பு நேரிடமும் சமாதானம் செய்து கொள்ளலாம் என கூறிய பொழுது போலீசாரின் பேச்சை கேட்காததால் ஆத்திரமடைந்த 3 நபர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சத்தம் கேட்டு நான் வெளில விட பார்த்தா என்ன அடிச்சு மண்டை உடைச்சாங்க. என்னை அடித்து மண்டை உடைக்கும் போது தடுக்க வந்த மச்சானையும் அடித்து மண்டை உடைச்சாங்க. அடிச்சுட்டு ஆள் எஸ்கேப்பு எங்கே போனான்னு தெரியல. கத்தி பைப்பால் அடித்தாங்க. இதில் சனங்க பொம்பளை சனங்களையும் கையை அடித்து முடிச்சிட்டாங்க. அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க. ஏற்கனவே என்ன தகராறு? ஏற்கனவே பக்கத்தில் இட பிரச்சனை. அது இன்ஸ்பெக்டர் சார் என்ன சொன்னாங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எங்கள் மேற்பார்வையில் வச்சு அதை நாங்கள் சரி பண்ணிடுறோம், நீங்கள் அது வரைக்கும் எந்த பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எழுதி வாங்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க அதை இது பண்ணாமல் திரும்ப சரவை தண்ணி போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கஞ்சடிக்கிற பழக்கமும் இருக்குது. அவங்க என்ன செய்கிறானோன்னு தெரியாமல் செய்கிறானோ. முன்னூறு பணத்தை வச்சுட்டு தான் அதெல்லாம் அவங்க செஞ்சாங்க. நான் பொறுத்து இதாக இருந்தாலாம் அப்படின்னு சொன்னார். அது எதாக இருந்தாலும் நான் பொறுப்பாக போலீஸ்காரன் எலெக்ஷன் பண்ணிட்டோம், தேர்தல் பண்ணிட்டோம், நான் எங்கள் வீட்டிலே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோயில் கும்பாபிஷம் முடிஞ்சு நான் ஒரு தருணம் இருந்தேன். கோயிலில் கும்பாபிஷம் முடிஞ்சு எல்லாம் கணக்கு வரணும்னு சொல்லி வர சொல்லி இருக்காங்க. உட்காந்துட்டு கூட அடித்தாங்க. எனக்கு நல்லா தெரியல. நம்மளால் என்ன நடக்குதுன்னு தெரியல. என்ன நடக்குது என்ன பிரச்சனையும் தெரியல. அப்புறம் தண்ணி ஹாஸ்பிட்டல் நல்லா எனக்கு வரல. மயக்கமாக வருது. நிற்க முடியல. இல்லாமல் எனக்கு எல்லா ஹாஸ்பிட்டலும் தெரியும். மேலே வந்துட்டு அதிகம் செலவு